செப்டம்பர் 13, 2025 அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா தமிழக அரசியல்ல எல்லாரும் நாளைக்கு திரும்ப வந்து பார்க்கக்கூடிய ஒரு தினமா இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். விஜய் வெளியவே வரமாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் சொன்னாரு. எங்க வந்து சொன்னாரு, எங்க வந்து சொன்னாருன்னு வெளியே வந்து சொல்லட்டும், பதில் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நீடித்து நிலைத்திட 7வது முறையாக கழக ஆட்சி மலர்ந்திட கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமையட்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு. இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கற்கும் வார்த்தைகள் கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன. விஜய் வந்து அதிகமாக அரசியல் தேர்ச்சி பெற்றுக்கிட்டே வராரு கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து விஜயோடைய அரசியல் பேச்சுக்கள் முன்னாடிலாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ போக போக அடுத்தடுத்த பேச்சுக்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே வராரு அப்படின்னு சில பேர் வந்து அதை கூர்ந்து கவனித்து சொல்கிற அதே நேரத்தில் என்னங்க சிஎம்மாக இருக்கிற ஒருத்தர் இவருடைய கூட்டத்தெல்லாம் பார்த்து இந்த கட்சியை போய் இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்காத ஒரு கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியோட ஒரு கூட்டத்தை பார்த்து இப்படி இவர் ஏன் குதிச்சு போறாரு, அதுக்கு ஏன் ஒரு போஸ்ட்லாம் போடுறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழக அரசியலுடைய சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிக்கிட்டே வருது. ஸோ அதை பற்றி விஜய் அவர்கள் வந்து ஒரு ரிப்ளையும் போட்டிருக்காரு இன்னைக்கு. அதாவது மாநாடு அப்படின்ற வகையில் வந்துட்டு முப்பெரும் மாநாடுன்னு சொல்லி முப்பெரும் விழான்னு சொல்லி திமுக நடத்தக்கூடிய அந்த இதுக்காக திடீர்னு ஒரு போஸ்ட்டை போட்டு, அதுவும் வந்து விஜய் அவர்களுடைய அந்த ஒரு திருச்சி வருகையை ஒட்டி அந்த ஒரு மணி நேரமாக திருச்சி ஸ்தம்பிச்சு போன அந்த நேரத்தில் உடனடியாக திமுகவுடைய சார்பிலிருந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பேஜில் வந்து அவர் போட்ட அந்த ஒரு ட்வீட் நிறைய விஷயங்களை கிளப்பிச்சதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜயோடைய திருச்சி கூட்டம் நடந்ததுக்கு அப்புறமா பெரம்பலூர் வரைக்கும் போய் அந்த மக்களை பார்க்க முடியாமல் நடந்த ஒரு சம்பவம் வந்துட்டு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய முக்கிய நாளாக வந்து கருதப்படுது. இந்த செப்டம்பர் 13, 2025 அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் தமிழக அரசியலில் எல்லாரும் நாளைக்கு திரும்ப வந்து பார்க்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதிய கட்சியை தொடங்கியவர் 2 ஆண்டுகள் தான் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி அவங்களுடைய முதல் எலெக்ஷனை நோக்கி போகும்போது அவங்களுடைய முதல் 2 மாநாடுகளை முடித்து அடுத்த மாநாடு கூட இன்னும் நடத்தலை, மக்களை பார்க்க நேரில் வர அந்த கட்சியுடைய தலைவர் அந்த முதல் கூட்டம் அப்படிங்கிறதே வந்து இந்த பரப்புரை கூட்டமே இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஈவெண்ட்டாக நடக்கும் அப்படின்றத அவரே விஜய் அவர்களே எதிர்பார்த்திருப்பாரான்றது தான் முதல் கேள்விங்க. மற்றவங்களை விட்டுருவோம், அவரே எதிர்பார்த்திருப்பாரான்றது கேள்வி. அப்படிப்பட்ட அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா திருச்சியிலேருந்து மீண்டும் சென்னைக்கு வந்து சேர்ந்ததுக்கு பின்னால் விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அது வந்து ஒரு 1-2 ட்வீட் போடுறாரு. அதில் முக்கியமான ஒரு ட்வீட் அந்த மக்களுக்கு நன்றி சொல்லி, சூப்பர் நீங்கள் எல்லாருமே வந்து நம்மளை பார்த்து ஆரவாரமாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதோடைய விளைவாக வந்துட்டு யார் யார் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லி திமுகவை வச்சு செஞ்சு கலாய்ச்சலாம் விட்டுருக்கிறாரு. அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். முதல்ல விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி, சூப்பர், அவங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், சூப்பராக நம்ம தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சனிக்கிழமையை பற்றி. அடுத்த சனிக்கிழமையை நோக்கி போக போகிறோம் அப்படின்ற இடத்துல இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எளிதாக கடந்து விடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாகவே உணர்ந்தது. அதாவது இந்த க்ரௌடு வந்து அதை வந்து அவர் என்ஜாய் பண்ணுறாரு. விஜய் அவர்கள் வந்து மற்றவங்க சொல்கிறது அப்படின்றத தாண்டி எப்பா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எதிர்பார்க்காத ஒரு க்ரௌடு, நாடே பார்த்துச்சு பத்தியா, நான் வந்ததை வந்து சுற்றி நின்று இவ்வளோ கோடி பேர், இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ ஆயிரக்கணக்கில் கூட்டம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து ரசிக்கிறார் அவர். ஸோ இது வந்து ஒரு பக்கம். இந்த கோடிக்கணக்கான லட்சக்கணக்கானது நான் சொல்கிறது எப்படின்னா, வந்து சேர்ந்த கூட்டம் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், ஆனால் ஆன்லைனில் இதை பார்க்குறவங்க, டிவியில் பார்க்குறவங்க, இதெல்லாத்தையும் சேர்ந்து சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஏன்னா வந்து 4 கோடி வியூவர்ஸ் வந்திருக்கிறாங்க அந்த ஒரு இவருடைய ஸ்பீச்சுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ அப்படிப்பட்ட எல்லா மக்களையும் கவர்ந்த அந்த ஒரு ஆரவாரமும் சந்தோஷமும் விஜய் மத்தியில் வந்திருக்கு. இப்போ ஓகே ரைட்டு, நம்ம வந்து அடுத்த சனிக்கிழமையை இன்னுமே சூப்பராக அணுகலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி அவர் அடைஞ்சிருக்காருன்றது நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வெளியவே வரமாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தோர்
இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கியுள்ளனர் அப்படின்றார். அதாவது வந்துட்டு இந்த ஆட்களை வச்சு பேசிக்கிறாங்கன்றது என்ன சொல்றாருன்னா, இந்த பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸை சொல்றாரா இல்லை யாரை சொல்றாருன்னு தெரியல. திமுகவுடைய பெய்டு கிரிட்டிக்ஸாக இருக்கக்கூடியவங்களும் திமுகக்காக வந்துட்டு வாய் பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பேசுனாங்க, யார் யாரோ பேசுனாங்கன்றதே ஒரு மறைமுகமாக சொல்கிறாருன்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஸோ எல்லாரையும் வச்சு பேச விட்டாரு. காலையே பேசுகிறா டிவிக்கை பற்றி எதனா பேசி விட்டு வா அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பி கூவுனாங்க. இவர் வெளியே வர மாட்டாருங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாருங்க, சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு, அது இதுன்னு பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு விதவிதமாக அவங்கெல்லாம் சேர்ந்து புலம்புறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி அவர் போட்டிருக்கிறாரு. அவருடைய வரிகளை பார்க்கும்போதே அவர் எவ்வளோ குஷியாக இருக்கிறாருன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கியுள்ளனர். அடுத்து இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலத்தான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்று கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தி இருந்தனர். யாரை சொல்றாங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்களை. இந்த முப்பெரும் விழாக்கு வந்துட்டு ஒரு இன்வைட் ஒன்று போடுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஒரு முப்பெரும் விழா நடக்க போகுது. இது எப்போ வருது? 10 மணிக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு ஏர்போர்ட் விட்டு வெளியே வராரு. 10 to 10 அந்த அரை மணி நேரம் டிராஃபிக்லேயே என்னடா அது இன்னும் ஒரு எப்போ போய் சேருவார் மரக்கடையை, இந்த லொக்கேஷன் மரக்கடைன்ற அந்த லொக்கேஷன் எப்போ போய் சேருவார், எப்போ ஒரு பரப்புரை பேசுவார். 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஏர்போர்ட் ரோட்லேருந்தே ஒரு நகர முடியலையே, 11:30 ஆகுது. இப்படின்னு அந்த டைமில் தான் அது ஒரு 11-11:30 டைமுக்குள்ளே இவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு ஸ்டாலின் அவர்கள். 12 மணியை தொட்டுருச்சு, இன்னும் விஜய் அவர்கள் வந்துட்டு அங்கே போய் சேர முடியல அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அந்த டைமில் தான் எல்லாரும் மீடியா ஃபுல் அட்டென்ஷன் ஆக ஆக 12:15 12:16 PM அப்படி அந்த டைமுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த ட்வீட்டை போடுறார். 17ஆம் தேதி நடக்க போகிற முப்பெரும் விழாக்கு எதுக்குங்க இப்போவே போடுறீங்க? ஏன் இந்த ட்வீட்டு அது இதெல்லாம் எல்லாருமே அவர் பக்கமே பார்வை போகுது, டக்குன்னு நம்ம ஒன்று போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் ட்வீட்டு இந்த ரீட்வீட் இதெல்லாம் இந்த பக்கம் திருப்பி விடுவோன்னு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு பல பேர் அந்த டைமில் கலாய்ச்சாங்க. ஆனால் அந்த வைத்தறிச்சல் அவர் போட்டிருக்காருங்க. ஏன் நினச்சிருந்தா அடுத்த நாள் கூட போட்டுருந்துருக்கலாம். இன்னைக்கு போட்டிருக்காரு பாருங்க, உடனடியாக சுட சுட ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு தாங்க முடியலன்னு பல பேர் அதையும் வந்துட்டு விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. அதில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல கொள்கை பட்டாளம்னு ஒரு பெரிய வரிகளை போட்டு அதுக்கு கீழே தான் இதை போட்டிருக்காரு. இந்த முப்பெரும் விழாக்கு வரவேற்கக்கூடிய அந்த 4 பக்கங்களை கொண்ட இதில் 4வது கடைசி பக்கத்தில் என்ன போட்டிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நீடித்து நிலைத்திட 7வது முறையாக கழக ஆட்சி மலர்ந்திட கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமையட்டும். கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல திமுக. நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம், கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம். 2026 தேர்தல் களத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கான முன்னோட்ட அணிவகுப்பு தான் இந்த முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி போடுறார். இப்போ இதை வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து எள்ளி நகையாடுறார். என்னங்க உங்களால் தாங்கிக்க முடியல, இங்கே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த கூட்டத்தை வந்து இது இந்த மாதிரி கூட்டம், இது அந்த மாதிரி கூட்டம், கொள்கை இல்லா கூட்டம்னு எங்களை கலாய்ச்சி உங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லாமல் இப்படி பேசிக்கிறீங்க, உங்களை நீங்களே ஆஸ்வாசப்படுத்திக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து இதை எள்ளி நகையாடுறார். புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததையும் காண முடிந்தது. எங்கள் பேரை சொல்லாமல் பேசுகிறாராமா. புதிய எதிரிகள், பழைய எதிரிகளும் புதிய எதிரிகளும்னு ஒரு வரியை போட்டிருந்தார் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைடில். அங்கே தான் இதை எல்லாரும் எப்படி நம்ம கவனிக்கணும்னா, இவங்களெல்லாம் நாங்கள் ஒரு எதிரியாக கூட பார்க்கலங்க, இவங்களெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாக கூட பார்க்கலங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசினதை நீங்கள் முன்னாடி போய் பார்க்கணும். சார் எனக்கு டைம் இல்லை சார், நான் வந்து வேறு வேலையில் இருக்கிறேன், இந்த சினிமாக்காரங்க இவங்க பேசுகிறது அதெல்லாம் நான் வந்து பெருசாக கண்டுக்கிறது கிடையாது, எனக்கு டைம் இல்லைன்னு ரொம்ப நக்கலாக பேசிட்டு போனார். ஆனால் இன்றைக்கி டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருடைய தந்தை திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் இன்னைக்கு வந்து தாவேக்காவை ஒரு எதிரியாக கன்சிடர் பண்ணிட்டார். இப்போ வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நம்ம கேட்கணும், என்னங்க அதெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைங்க, நான் பார்க்கலங்க அப்படின்னு ரொம்ப நக்கலாக அப்படியே அவங்களெல்லாம் ஒரு மேட்ராகவே நாங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டு போனீங்களே, இப்போ வந்துட்டு புதிய எதிரிகளும்னு அவங்களை நீங்கள் குறிப்பிடுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்கன்ற நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம கேட்கணும் அந்த இடத்துல. அப்போ அதான் சொல்கிறாரு, எங்கள் பேரை சொல்லாமல் புதிய எதிரிகள்னு சொன்னதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு விஜய் அதை வந்து லைட்டாக ஒரு சர்க்காஸ்டிக் லைனாக போடுறாரு. அடுத்த என்ன சொல்கிறாரு பாருங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே பழந்தமிழ் மரபு, இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன அப்படின்றார். இன்னும் சர்க்காசத்தை போட்டு அவர் சீண்டி பார்க்குறாரு. உங்களை நான் சீண்ட உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிற, இன்னும் சீன்றேன் வா அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவதும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துட்டு வழக்கம் போல் அந்த திமுக மீது இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்,
அதெல்லாம் என்னவோ வந்துட்டு அதை வந்து அடுத்தடுத்த வரிகளில் போடுறாரு. பொய் வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க, அந்த பொய் வாக்குறுதிகள் என்னென்னு பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி அதையும் வந்துட்டு அடுத்த ஒரு 7-8 விஷயங்களை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சேர்க்குறாரு. இதோடு வந்துட்டு விஜய் அவர்களுடைய இந்த ட்வீட் வந்து முடியுது. எக்ஸ் வலைதளத்தில் இவர் போட்ட இந்த ட்வீட்டை பார்க்கும்போது இவர் வந்து இந்த திருச்சி கூட்டத்துக்கு அப்புறமா எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கிறாரு, அவருடைய கட்சியினர் மத்தியில் வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை கிரியேட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுக கதறதை இவர் ரசிக்கிறாரு அப்படிங்கிற இந்த விஷயங்களால் நம்மளால் இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த ட்வீட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேக வெர்சஸ் திமுக இன்னும் எப்படியெல்லாம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு உங்களுடைய பார்வையில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன்.